ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் மவுண்டன் ரைடர். ஸோ தமிழில் சொல்லணும் அப்படின்னா மலை பிரவாசியா இது வருமே. மவுண்டன் ரைடர், மவுண்டன்னா மலை. ஓகே, மலைகளில் ஒரு பயணம், மலைகளில் பயணம். கரெக்டு, தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, ஓப்பனாக சொல்கிறேன், ஏன்னா ரொம்ப நேரமாக வண்டி ஓட்டிகிட்டே இருக்கேன்ல, தூக்கம் பிச்சுக்கிட்டு வருது. ஸோ அதனால் ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் பேசிகிட்டே போனோம் அப்படின்னா தூக்கம் வராது. அதனால தான் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எல்லோரும் மன்னிச்சிருங்க. ஸோ எல்லோரும் கேட்கலாம், ஏன் தூக்கம் வரதில்ல, சைடில் போட்டு தூங்கிட்டு போடா நாயை அப்படின்னு. பட் ஆனால் போகணும். ஸோ இன்னும் ஒசூர் நமக்கு 160 கிலோமீட்ரு, இன்னும் 3 மணி நேரம் வண்டி ஓட்டணும். ஸோ சென்ட்ரலில் எங்கேயாவது நிப்பாட்டி நம்ம சேலம், இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்தில் இருக்கேன். ஸோ சேலம் டோல்கேட்டை தாண்டி ஒரு டீயை போட்டு மறுபடியும் நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நான் ஏன் தூங்கலை அப்படின்னா, எனக்கு ரைட் பண்ணும்போது தூங்க பிடிக்காது. அது தூங்கினா நான் ஒரே தடவை தூங்கிறேன்றது வேறு விஷயம். ஆனால் பட் பைக் ஓட்டணும் அப்படின்னா, ஏன்னா லாங் ட்ரைவில் வந்து கண்டினியூஸாக அப்படியே ஓட்டிட்டோம் அப்படின்னா ஓட்டிடலாம். பட் அங்கங்கே நிப்பாட்டி நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஓட்டணும் அப்படின்னா அந்த ரைடுக்கான ஒரு இதே கிடைக்காது. என்ன கிடைக்காதுன்னு கேட்காதீங்க, அது எனக்கு சரியாக சொல்ல தெரியல. ரைடு ஓட்டுறவங்களுக்கு அது புரியும், பைக் ரைடு போகிறவங்களுக்கு அது புரியும். மற்றவங்களுக்கு புரியாதான்னு கேட்காதீங்க, உங்களுக்கும் புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரியல, அதனால் நீங்களே புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ திட்டுறவங்களும் திட்டிடுங்க, பரவாயில்ல. காரி துப்புவீங்க, அது நல்லா தெரியும், அது வேறு விஷயம். ஸோ நம்ம சேலத்தோட அழகு அப்படியே பார்த்துட்டு ரசிச்சுட்டே போகலாம். ஸ்ட்ரைட்டாக போன சேலமும், ஸோ நான் எனக்கு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போவோம், ஈரோடு, கோயம்புத்தூர், கேரளா அப்படி போய்கிட்டே இருக்கும். கேரளான்னு உடனே ஞாபகம் வரும் எல்லாருக்கும், அழகா கேரளா கேர்ள்ஸ் நல்லா இருப்பாங்களே அப்படின்னு. சொல்ல போனால் கேரளாவோட நம்ம தமிழ்நாடோட பொண்ணுங்க தான் ரொம்ப அழகு. ஸோ நம்ம நம்ம பொண்ணுங்களையே நம்ம தான் சொல்லிக்கணும், நாம் தான் பெருமைப்படுத்தணும். நம்ம வீட்டு பிள்ளைங்க நாம் தான் பெருமைப்படுத்தணும். ஸோ கேரளான்றதை விட நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்களும் அழகு தான். கருப்பாக இருந்தாலும் கலையாக இருப்பார்கள் அப்படின்னு ஏதாவது நான் இப்படி சொல்கிறது தப்புன்னு என்னை மன்னிச்சிருங்க. பட் ஆனால் நான் ரியாலிட்டிக்காக தான் சொல்கிறேன். ஸோ தமிழ்நாடு பொண்ணுங்க நம்ம பொண்ணுங்களும் அழகாக தான் இருக்காங்க, அழகாக தான் இருப்பாங்க, சரிங்களா? ஸோ அவங்களும் அழகு தான். மற்றபடி வேறு என்ன அப்படின்னா, என்னப்பா வழியை விடுங்கப்பா. ஓகே, மற்றபடி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நான் பேசிக்கிட்டே இருக்கேன் பைத்தியக்கார மாதிரி. ஸோ ரைடில் நம்ம வீடியோ எடுக்கும்போது பைத்தியக்கார மாதிரி பேசுகிறது புதுசு ஒன்றும் கிடையாது. ஸோ அதுக்கு நம்ம ரைடர்ஸ் நமக்கு வந்து இது பழகிய விஷயந்தான். ஸோ பைத்தியக்கார மாதிரி பழகி போய்கிட்டே போகணும். ஸோ அதுதான் நம்மளோட வாழ்க்கை. ஸோ அதுதான் நம்மளோட ரைடு. நான் கொஞ்சம் அப்படியே நான் போயிடுறேன். இதுதான் சேலத்துடைய அழகு. பார்த்து கொள்பவர்கள் பார்த்து கொள்ளலாம், பார்த்து ரசிப்பவர்கள் ரசிக்கலாம். மற்றவங்க சொன்ன மாதிரி ஐயா வணக்கம், அண்ணா வணக்கம், தம்பி வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம், இதுதான் உங்கள் சேலம் அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஸோ நமக்கு அது செய்ய தெரியாது. ஸோ அதனால் வாயை மூடிக்கிட்டு நமக்கு என்ன வருதோ அதை நம்ம சொல்லிடுவோம், அதுதான் நம்ம பேசுவோம். அப்புறம் இன்னொன்று நான் ஒன்று சொல்கிறேன், அது அரசியலாக்கி விட்றாதீங்க. எனக்கும் அது சொல்லக்கூடாது தான் நினைக்கிறேன். ஆனால் தாங்களையா ஒரு 3 நாளாக அது மனசை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் எல்லா ஒரு சிட்டிலேயும் வந்து தமிழ்நாட்டில் ஒரு புது பஸ் ஸ்டாண்ட் வந்து கட்டியிருக்காங்க.
நீங்கள் கட்டினது வந்து ஓகே தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புது பஸ் ஸ்டாண்ட் அப்படின்றது வேணும். ஒரு டிஸ்ட்ரிக்கு ஒரு சிட்டியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு அதுக்கான ட்ரான்ஸ்போர்ட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஐ மீன் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதுக்காக நீங்கள் அந்த பஸ் ஸ்டாண்டை ஃபஸ்ட்டு இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே சிட்டிக்குள்ளே இருக்கும். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க ஓகே தான். பட் எல்லாத்துக்கும் டாக்டர் கலைஞர்னு பேர் வைக்கிறது எனக்கு சரியாக படலை. ஸோ டிஎம்கே கட்சியில் இருக்கிறவங்க இல்லை கலைஞர் பிடிச்சவங்க யாராவது இருந்தால் நான் தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சிருங்க. என் மனசில் பட்டதை நான் சொல்கிறேன். ஸோ அப்படி போடுறது எனக்கு தப்பாக தான் தோணுது. ஏன்னா அந்தந்த ஊருக்கான நேம் இருக்குது. சேலம் அப்படின்ற பேர் இருக்குது, நேம் இருக்குது. சேலம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுன்னு வைங்க, கரூர் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுன்னு பேர் வைங்க. அது என்னது? அது கலைஞர் நூற்றாண்டு, கலைஞர் பேருந்து நிலையம். அது தேவையே இல்லை, அது அன்வான்ட் தான். ஸோ இது வந்து மக்களாகிய நம்ம மேலேயும் தப்பு இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் ஆட்சிக்கு வர்றவங்க யாராக இருந்தாலும் இதை கொஞ்சம் மாற்றி கொடுத்துருங்க. ஒரு பொது இதில் ஒரு பப்ளிக்காக நான் கேட்குறேன், அவ்வளோதான். ஸோ இனிமேல் இப்படி பேர் வைக்காதீங்கன்றேன். யாரோட நேமும் வேணாம். அந்த ஊருக்கான பெருமையே அந்த ஊரோட பேர்லேயே இருக்குது. ஸோ அந்த ஊரோட பேரையே போட்டு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு பேரை வச்சு விட்ருங்க. இல்லைன்னா சேலம் புதிய பேருந்து நிலையம், ஒசூர் புதிய பேருந்து நிலையம் அப்படின்னு, திருச்சி புது பேருந்து நிலையம், மாநகராட்சி புது பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்லி வச்சுங்கனாலே நல்லாயிருக்கும். அந்த ஊரோட பெருமை அந்த ஊரோட பேர்லேயே இருக்கும். ஸோ மன்னிச்சிருங்க, தப்பாக பேசியிருந்தா. என்னடாமல் எல்லாத்துக்கும் மன்னிச்சிடறேன் கேட்குறான்னு பார்க்குறீங்களா? ஏன்னா நம்ம ஆளுங்க சரியில்லை போட்டு நொக்கி எடுத்துருவாங்கண்ணே. இதுக்கே என்ன கமெண்ட்ஸில் என்ன திட்டு வரப்போகுதுன்னு தெரியல எனக்கு. வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். காரி துப்புவானுங்க. இதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள், காரி துப்புறவங்க துப்புங்க. ஏன்னா அதை கண்டுக்கவே மாட்டேன். ஏன்னா நீங்கள் பண்ணுறது தப்புன்னு தோணுச்சு எனக்கு. நான் அந்த தப்பை குத்தி காட்டியிருக்கேன். ஸோ சேஞ்ச் பண்ணி, ஏன்னா நான் ஒரு பப்ளிக்கு, எனக்கு ரைட்ஸ் இருக்குது, நான் கேட்டிருக்கேன், அவ்வளோதான். அதை திருத்தாமல் போகிறது அது உங்களோட விருப்பம். ஸோ இனிமேலாவது அந்தந்த ஊரோட பேரை வச்சு பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இது தேவையில்லாத வேலை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன், அவ்வளோதான். மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க அதை உங்களோட ஐடியில் செப்பரேட்டாக வீடியோ பண்ணி போஸ்ட் போடுங்க. நோ கமெண்ட்ஸ். எப்போ என்ன ரோடுப்பா சேலம். ஸ்டீல் பிளான்ட். என்ன பேசுகிறதுனே தெரியல. தூக்கம் வேறு ஓகே தான், இப்போது தெளிஞ்சிருச்சு. ஏன்னா பேச ஆரம்பித்தது தூக்கம் தெளிஞ்சிரும்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி தூக்கம் தெளிஞ்சிருச்சு. எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. எல்லோரும் கேட்கலாம், ஆமாம் இது வரைக்கும் என்னடா பேசி கிழிச்ச அப்படின்னு. அது எனக்கும் தெரியும். நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் எனக்கு மைண்டில் என்ன தோணுதோ அதை பேசிகிட்டே இருப்பேன். அது என்னான்னு தெரிலங்க. இந்த ரைட் போகிறப்போ பேசிக்கிட்டே இருப்பாங்க. வாய் வலிக்காதா? எனக்கு பயங்கரமாக வாயெல்லாம் வலிக்குது. இந்த தாடையெல்லாம் பயங்கரமாக வலிக்குது. பேசி ஒரு 5 நிமிஷம் பேசினாலே வலிக்குது. அது எப்படி தான், ஆனால் கிரேட்டுங்க. இந்த டிவி சேனலில் வருவாங்க பாருங்கள், ஸ்பான்சர் சொல்கிறதுக்கு என்ன பேர், ஆங்கர்ஸ்லாம் பயங்கர டேலண்ட்டுங்க. நமக்கு ஒரு 5 நிமிஷம் பேசினாலே வாயெல்லாம் வலிக்குது. அவங்க நிப்பாட்டாமல் பேசணும். ஆக்காப்பாண்ணா உனக்கு பெரிய சல்யூட்ண்ணா, சத்தியமாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஒரு அக்கா இருக்கும், அந்த அக்கா பேர் என்னது, யாராவது தெரிஞ்சு சொல்லுங்கள், நான் மறந்துச்சு எனக்கு. 2 பேர் இருப்பாங்க ஃபேமஸானவங்க.
மற்றபடி இந்த புதுசாக பண்ணுறவங்களுக்கு ஆல் த பெஸ்ட். ஸோ ஆனால் கிரேட்டு தான், நீங்கள் எல்லாருமே ஆங்கராக ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே கிரேட்டு தான். ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து அவங்க ஷார்ட்லைஸ் பண்ணி இத்தனை நிமிஷம் டைமிங் இருக்கும், டைமிங்கில் முடிக்கணும் அவங்க. ஸோ டைமிங்கில் முடிக்கணும் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயங்க. நம்மளால் வந்து ஏன்னா நான் சொல்கிறேன் இல்லைங்க, 5 நிமிஷம் பேசுனதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவங்க டைமிங்கில் முடித்து பாவம். தோண பேசிக்கிட்டே இருக்கும் போல். என்ன பண்ணுறது, எனக்கும் வேறு வழி இல்லை, எனக்கும் தூக்கம் வருது. ஆனால் கொஞ்சம் வழி விட்டுருங்கண்ணா, நான் கிளம்பிடுறேன். அடா 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 அடா, என்ன ஒரு டிராஃபிக்குப்பா, டிராஃபிக்கு. எங்கே போனாலும் டிராஃபிக்கு. இந்த டிராஃபிக் ஒரு முடிவே இல்லையாயா? பேசாம ஃப்ளைட்டு வாங்கிடணும். அவன் தான் ஸ்லோ பண்ணுறான் அடி. ஏன்னா இந்த சேலம் ஹைவேல பைக்கை ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, இப்படி தான் இங்கே ஒரு சிக்னலை போட்டு விட்டால் தான் என்னாவான். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, நான் நேற்று திருச்சியில் பார்த்தேங்க, எவ்வளோ என்னம்மா ஆரன் அடிக்கிறானுங்க. கவர்மெண்ட் பஸ் ஆகட்டும், ப்ரைவேட் பஸ் ஆகட்டும். சார், தமிழ்நாடு கவர்மெண்ட் சார், தயவு செஞ்சு அதை கொஞ்சம் பேன் பண்ணுங்கள். கர்நாடகாவில் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பஸ் ஆரன் எல்லாமே. கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும். ஆரன் அடித்தாங்கன்னா மற்றவன் பக்கத்தில் இருக்கிறவன் செத்துருக்கூடாது, அவன் வழி விடணும். அப்படி இருக்கும் ஆரன், அதை செத்துருக்கூடாது. அது மாதிரி ஆரனை ஃபிக்ஸ் பண்ண சொல்லுங்கள். ஸோ மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை கவர்மெண்ட் சைடில். அதை கொஞ்சம் மட்டும் மாற்றி விடுங்க. அதே மாதிரி இந்த ஹெட்லைட்ஸு, ஃபாக் லைட்ஸுன்னு சொல்லி ப்ரைவேட் பஸ்காரனுங்க, இந்த காரனுங்கெல்லாம் நைட்டில் கிட்டத்தட்ட ஒருத்தரும் ஒரு 10 பல்பை மாட்டி விட்ருப்பான், 10 ஃபாக் லைட்டை மாட்டி விட்ருப்பான். எல்லாத்தையும் ஆன் பண்ணி விட்ருவான். ஆப்போசிட்டில் போகிறேன் வண்டி ஓட்டுறதா இல்லை நாங்கள் கொண்டு போய் எங்கேயாவது சொருவுறதா. நீங்கள் பாட்டுக்கு அப்படி பிரைட்டாக வச்சுக்கின்னு வருவீங்க. நாங்கள் 2 வீலரில் வர்றவங்க இல்லை காரில் வர்றவன் அந்த பிரைட்னஸுக்கு ஃப்ரண்ட்டில் ஒன்றுமே தெரியாது எங்களுக்கு. போய் எங்கேயாவது சொருகி விட்டு காலை பெப்பறப்பன்னு படுத்துருவோம். அதுக்கப்புறம் கண் முழிச்சு பார்த்தா ஏதோ ஹாஸ்பிட்டலில் கிடப்போம். இது தேவையா? காரில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதில் கொடுத்துருக்க ஹெட்லைட்டே போதும். பைக்கில் சொல்கிறீங்களா, இப்போ ராயல் என்ஃபீல்டை செம்ம பிராண்ட்ஸ் வந்து என்னென்னா, அவங்க கொடுத்துருக்குற ஹெட்லைட்டை வந்து அதனோட பவர் பத்தாது. ஸோ அதனால் கவர்மெண்ட் சொன்ன மாதிரி 40 வாட்ஸுக்கு கீழே இருக்கிற ஃபாக் லைட்ஸை வந்து நம்ம ஃபிட் பண்ணிப்போம். ஸோ அதுக்கு ஜாஸ்தியாக ஃபிட் பண்ணாதீங்க. ஸோ 20 வாட்ஸு 20 வாட்ஸ் 2 பல்பை மாட்டினாலே போதும் நமக்கு. ஸோ கம்பெனிக்காரன் ஒன்றும் முட்டா கிடையாது, அவங்க கரெக்டாக தான் கொடுத்துருக்கான். பட் நம்ம நைட்டில் ட்ரைவ் பண்ணுறவங்க, நைட்டில் ரைட் போகிறவங்க அந்த பல்பை அதோட பவர் பத்தலைன்றதுக்காக ஸோ 20 வாட்ஸ் 2 மாட்டணும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே தான். பட் நான் மாட்டலை, இது வரைக்கும் நான் ஃபிட் பண்ணவே இல்லை. எனக்கு என்னோடய ஹெட்லைட்டில் இருக்கிற பவரே போதும்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஆனால் மாட்டணும். எல்லோரும் திட்டாதீங்க, நீ எல்லாம் ஒழுங்காடா அப்படின்னு. பட் ஆனால் உண்மையாகவே தெரியலங்க. வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக பிரைட்டாக அடிக்கும் லைட்டு. பட் ராயல் என்ஃபீல்டில் சுத்த ஃபஸ்ட்டு ஒன்றுமே தெரியாது. ஸோ அதுக்காக பொண்ணுங்க அதான் சொன்னேன் இல்லைங்க, ஸ்பீடாக வந்துட்டேன் இடியா போவான்ற மாதிரி. அழகாக இருக்குங்க. நம்ம தமிழ்நாடு பொண்ணுங்க அழகு தாங்க, சூப்பராக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. இன்னொன்று அழகை ரசிக்கிறது வேறு, அவங்க அழகை பார்த்து கேவலப்படுத்துறது வேறு. கமெண்ட் பண்ணக்கூடாது, பட் ரசிக்கணும்.
எப்படி சொல்கிறதுன்னா, ரசனைன்றது அது ஜென்யூனாக இருக்கணும். ரசனை கேட்டாலாம் பண்ணக்கூடாது. ஒரு பொண்ணை பார்த்தா நாமளும் ரசிக்கணும், அவங்களும் பசங்களை பார்த்தா ரசிப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காமன் அது. எப்படின்னா ஒரு பொண்ணை பார்த்து சரி என்ன ஃபிகர் அப்படின்றது காமன். அவளோட அழகை வந்து ரசிக்கணும், வர்ணிக்கிறது வந்து அவளோட அழகை ஒரு பொண்ணோட அழகை வந்து வர்ணிக்கிறது வந்து கவிஞர்கள் மாதிரி வர்ணிக்கணும். கவிஞர் வந்து எப்படி ஒரு பொண்ணை ஒரு பூவோடையும் ஒரு நதியோடையும் ஒரு அழகான எப்படி சொல்கிறதுனா ஒரு தேனோடையும் அப்படி ஒரு அழகான மெட்டீரியலோட ஒப்பிடுறாங்களோ அது மாதிரி தான் நம்ம ரசிக்கணும், அது மாதிரி தான் நம்ம வர்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கோயில் போகிறோம், அங்கே வந்து அம்மன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அம்மன் கடவுள் இருக்காங்க அப்படின்னா அது கல் தான், அது சிலை தான். ஆனால் பட் அதுக்கு அலங்காரம் செஞ்சால் ஸோ பெரியவங்க சொல்லுவாங்க, இப்போ வந்து நம்ம அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும் இல்லை நம்மளோட பிள்ளையாக இருக்கட்டும், எனக்குன்னு இல்லை சொல்கிறேன், நம்மளோட குழந்தையாக இருக்கட்டும், இப்போ பெண் குழந்தையாக இருந்தால் அழகாக சீவி சிங்காரிச்சு பொட்டு வச்சு தலை நிறைய பூ வச்சு சேரீ கட்டிட்டு வந்தால் எங்கள் அம்மாவை பார்த்த மாதிரியே இருக்குப்பா. அப்படியே கோயிலில் எங்கள் அம்மன், எங்கள் ஊரை காத்த அம்மன் வந்து அந்த பேரை சொல்லி அவங்களோட கடவுளோட பேரை சொல்லி எப்படி ஒப்பிடுறீங்களோ ஸோ அது மாதிரி ஒப்பிடுங்க, அது மாதிரி வர்ணிங்க. மற்றபடி தப்பாகவும் தவறாகவும் வர்ணிப்பதோ ரசிப்பதோ வேண்டாம். பெண்களுக்கும் ஒரு எப்படி சொல்கிறது, அது பொண்ணுங்களுக்கும் அவங்களுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவங்களால முடியாது எதுவுமே இல்லை, அவங்களால எல்லாமே முடியும். சொல்லப்போனால் நம்ம பசங்களை விட பொண்ணுங்களுக்கு தான் ரொம்ப ஜாஸ்தியான கெப்பாசிட்டி இருக்குது, அவங்களுக்கு தான் ரொம்ப அதிகமான வலிமையும் இருக்குது. ஸோ பொண்ணுங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்போம். அவரோட பைக்கில் பாருங்கள், நான் என் முன்னாடி போகிற ராயல் என்ஃபீல்டில் என் தலையோட பேரை போட்டுருக்காரு. என் பைக்கில் போடணுங்க ராயல் என்ஃபீல்டு, ஆனால் எந்த இடத்துல போடுறதுன்னு தெரியல, அதனால் சைலண்டாக இருக்கேன். வெப்சைட்டில் இருக்கும் பின்னாடி தலை அப்படின்னு. ஸோ இனிமேல் ஏகே தலை அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஏன்னா எங்கள் தலை வந்து என்னை தலைன்னு கூப்பிடாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ இருந்தாலும் நாங்கள் கூப்பிடுவோம், பக்கத்தில் ஏகேன்னு ஆட் பண்ணிப்போம். அவர் வேறு ரகையா எங்கள் தலை. அதே மாதிரி விஜயை தப்பாக பேசுகிறதுனால நினச்சிடாதீங்க, அவரும் ஒரு சக மனிதர், அவ்வளோதான். பிடிக்காதலாம் கிடையாது, அவரும் ஒரு ஆக்டர், நல்ல நடிகர் தான். பட் எங்கள் தலை தான். கண்டிப்பாக இதுக்கும் திட்டு விடுதுன்னு நினைக்கிறேன் வீடியோவில். யமங்க தான்ப்பா பயங்கரமாக ஓடுது. ஓகே காய்ஸ், நம்ம டீ பாயிண்ட் வந்தாச்சு. நம்ம ஒரு டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பரவாயில்ல, தூக்கம் தெளிஞ்சிருச்சு. ஆனால் பட் ஒரு டீயை சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்புறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா பேசிகிட்டே இருக்கோம்ல, எனக்கும் வாயெல்லாம் வலிக்குது. ஒரு டீயை குடிச்சிட்டு ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டு, ஏன்னா மதியம் சாப்பிட்டது கொஞ்சம் ஒரு 12:30 தான் சாப்பிட்டேன். ஸோ அதனால் ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரைடு ஸ்டார்ட் பண்ணுறேன். எங்கப்பா இங்கே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, இங்கே வந்தாச்சு நம்ம ஆனந்த பவன் டிலைட். ஸோ இந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும், பட் நமக்கு தேவையான பொருள் கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது. ஸோ ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை ஒரு டீயை குடித்து விட்டு அதுக்கப்புறம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் மவுண்டன் ரைடர். ஸோ குட் பை டு ஆல். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.
இன்னும் 5 மினிட்ஸ் தான், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் 1/2 hour ஆகும். ஸோ ஓகே பாய் ஆல். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய், குட் பை டு ஆல். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மவுண்டன் ரைடர். ஓகே பாய். என்னப்பா கால் டைம் முடியல.